शेषार्यवंशकलेशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहगुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्यसुतम् गुणाब्धिम् सम्पत्कुमारगुरुवर्यमहं प्रपद्ये। मातापिता योदयस्तनया विभूतिः सर्वं यदेव निगमेन वदन्यानाम् वाक्यस्य नः कुलपते रुकडाविरामम् श्रीमत्तरङ्घ्रिविगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदात्मयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवान् भक्ताङ्घ्रिरेणु परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. நம்மாழ்வார் 4 பிரபந்தத்தை அருளிச் செய்தார். எதற்காக? இவர் எங்கிருந்தார் அப்படின்னு மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அடைந்த உள்ளத்தேறி ஈரின்பத் திருவுள்ளம் யான் மூழ்கினன். நான் எங்கெங்கயோ இதோ யோனியிலே பிறந்திருந்தேன். என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய் இளையோர் தலைவாண்ட மாதிரி அவன் எந்தெந்த யோனியில் பிறந்தான், நானும் எதையோ யோனியில் பிறந்திருந்தேன். பார்த்த ஒரு கடாட்சம் பண்ணினார். இவரை வச்சு 4 பிரபந்தம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணார். இவர் என்ன பண்ணார்? அதுக்கோசரம் என்ன வேணும், 2 பிரபஞ்சம் என்பருமானுக்கு. ஒன்று லீலா விபூதி நாங்கள் இருக்கிறது, இன்னும் நித்திய விபூதி. நித்திசூரர்கள் முக்தாத்மாக்கள் எப்படியாக 2. அந்த 2 விபூதியில மேல இருக்கிறவர்களுக்கு அடிஷனல் காம்ப்ளிமெண்ட்ஸ். அப்படி என்ன, அவளுக்கு தூக்கம் இல்லை, வளர்ச்சி இல்லை, பிணிப்பசி மூப்பு துன்பம் இல்லை. அவன் நமக்கு அண்ணன் தம்பிகள் மாதிரி. நமக்கு என்ன இருக்கு? பிணிப்பசி மூப்பு துன்பம் வளர்ச்சி. பத்தாத்மாக்கள் அவன் கிருபை பண்ணா மேல போடலாம், இல்லைன்னா அது ஒரு கிருபைன்னு இருக்கான். ஆகையினாலே என்ன பண்ணார் அப்படின்னா, இவரை கொண்டு வந்து சீர்திருத்தி இவர் சம்சாரிகள் வருத்தர் அப்படின்றார் ஆழ்வார். நம்ம போலேயே பொங்கல் போலேயே நானும் இருந்தேன். சரி, இவர் என்ன பண்ணார்? இவருக்கு பிறந்தவுடனே அந்த ஷடமான காத்து தொடலை. ஏன்னா ஆழ்வார்க்கு அருள் புரிந்திருக்கார். மையல்வர மதியம் அப்படி ஞானத்தை கொடுத்த அந்த ஞானத்துக்கு கெட்ட காத்து படாத மாதிரி வச்சிருந்தா அதனால் ஞான பிரகாசத்தோடு இருந்தார். லோகத்தை பார்த்து இனியாக ராமை விரலிப்பான் என்னனி யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தரவா அடியேன் செய்யும் விண்ணப்பத்தை கேளும் என மேல கூட்டிட்டு போயிடும். இங்கெல்லாம் நன்னா இருக்கு. இங்கேயே நமக்கெல்லாம் சம்சாரத்தை இருக்கிறதுக்கு சரியில்லைன்னு சொல்றார். அதுக்கு அவர் என்ன பண்ற, நீர் என்ன பண்றீர் அங்க போறது எதுக்காக? என்னுடைய ஸ்வரூப ரூப குண விபூரிகளை அனுபவிக்கிறதுக்காகவல்லவோ, அது இங்கேயே பண்ணி வைக்கிறேன் உனக்கு அப்படின்னு அவருக்கு ஒரு ஞான வைசலித்த பண்ணி அவர் சொன்ன மாதிரி நடந்து சென்று வர திருவிருத்தத்தாலே எம்பெருமான் ஸ்வரூபத்தை சொல்லி திருவாயுஷயத்தாலே ரூபத்தை விளைத்து என்ன திருமேனி இன்னுங்கிற விஷயத்தை இப்போ குணானுபவத்தில் ஈடுபடும்படி பண்ணுகிறார். நம்ம அது பெரிய திருவெண்பாதி இன்றைக்கு சப்ஜெக்ட் மேட்டர் விஷயம் பிரவச்சனத்துக்கு. நம்மாழ்வார் தன் பெருமைகளை கூறிக்கொள்ளும் பிரபந்தம். எல்லா உலகங்களையும் தம்மிடத்தே கொண்ட ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி பெரியவர், அவரையும் தம்மிடம் கொண்டவர் ஆழ்வார். அதனால் பகவானை விட தாமே பெரியவர் என்ற பாசுரத்தை இப்பிரபந்தத்தில் அருளிச் செய்துள்ளதால் இது பெரிய திருவெந்தாதி என்றாயிற்று. 77 பாசுரம் இருக்கு. இந்த 77 பாசுரத்தை ஒரு 10 நாள் அனுபவிக்கலாம். டெய்லி ஒரு 10 பாசுரத்து மாதிரி நினைச்சிருக்கேன்.
என்ன சொல்றார்? ஃபர்ஸ்ட் நம்மாழ்வார் நாமத்தை கூறுகா அப்படின்றார். எப்படி? முந்துத்து நெஞ்சே முயத்து தெரித்துரைத்து பண்டித்து வாஜார வாழ்த்தியே செந்தவரகூரும் சோழ சோழ் மைவும் புரதல் குருகூரன் மாறன் பேர் கூறு அப்படின்னு. நல் விஷயத்தில் முற்பட்டு செல்லுகிற ஓ மனமே, நான் இப்போது ஒரு குறைக்கும் விஷயத்தில் உற்சாகம் கொண்டு முயற்சி தரித்து என் நிலைமையை ஆழ்வாரிடத்து விஞ்ஞாபித்து தண்டன் சமர்ப்பித்து வாய்ப்படைத்தது சபலமாம்படி வாழ்த்தி ஏன் பெருகின்ற செந்தன சோலைகளை குழாத்து நெருங்கிய அழகிய தாமிரபரணி நதியுமான திருதகைக்கு தலைவரான நம்மாழ்வாருடைய திருநாமங்களை நீ சொல்லு, நாமசங்கீர்த்தனம் பண்ணே, திருநாமத்தை சொல்லு. முயற்சி என்னும் சொல்லை முதலிலே வைத்து ஆழ்வார் அருளி செய்த பிரபந்தத்தை தரித்துக் கொண்டு என்று பொருள் கொண்டு முயற்சி சுமந்திருந்து உயர்த்தி நெஞ்சே என்கிறபடி இப்பெரிய திருவெண்பாடியின் தொடக்கம். ஆழ்வார் முதல் பிரபந்தமாகிய திருவிருத்தத்தில் தவறு ஞானக்கண்ணுக்கு இலக்கான எம்பெருமானை நோக்கி தேவரீரை அனுபவிப்பதற்கு இடையூறான தேக சம்பந்தத்தை தொலை தர வேண்டும் என்று சம்சார சம்பந்த நிவர்த்தியை அபேட்சித்தார். ஆழ்வார் அப்படி பிரார்த்தித்த போதிலும் எம்பெருமான் இவ்வாழ்வாரை கொண்டு நாட்டுக்கு நன்மையாக சில திவ்ய பிரபந்தங்களை வெளியிடுவித்து அவற்றால் சம்சாரங்களை திருத்தி படிகொள்ள திருவள்ளம் பத்தினவராகையாலே பொய்நின்ன ஞானமும் வல்லோழக்கும் எடுக்குடம்பம் இன்னிந்த நீருமே இனியாம் வராமே என்றிவர் பிரார்த்திக்க போதே இவருடைய பிரார்த்தனையை தரக்கட்டி தந்துடவில்லை. இவ்வாழ்வார் இந்த சம்சாரத்தை விட்டு விலகி ஸ்ரீ வைகுண்டத்தில் சென்று சேர வேணும் என்று பாரிப்பது நம்முடைய குணங்களை அனுபவிப்பதற்காகவே அன்றி வேறொன்றுக்காகவும் அன்றே. அந்த குணானுபவத்தை நாம் இவருக்கு இவ்விடத்திலேயே வாய்க்கச் செய்வோம். இங்கே தானே இவர் குணானுபவம் பண்ணி வெளிப்புற்றவராகி அவ்வனுபவம் உள்ளடங்காமல் புறவெள்ளம் விட்டு பிரபந்தங்களை பிரபந்தங்களாய் பெருகி லோகோபகாரம் செய்தாராகட்டும் என்று எம்பெருமான் திருவள்ளம் பற்றி தனது ஸ்வரூப ரூப குண விபூதிகளை காட்டிக் கொடுக்க ஆழ்வார் அவத்தை கண்டு பரமானந்தம் புரிய அனுபவித்தார் திருவாய்ஸ்ரீ பிரபந்தத்திலே. அப்படி அனுபவித்த பகவத் விஷயத்திலே அவ்விஷயத்திற்கு தகுதியாக ஆசை கருவிரண்டு பெருகி செல்லுகிறபடியை பேசுகிற இப்பெரிய திருவந்தாதியில் அனுபவத்திற்காக இட்டு புரிந்த பிரபந்தம். சரி, இதனை சொல்றான் முதல் எம்பெருமானை நாரணனை புகழ பாடுவோம் மனமே. இது ரெண்டு மனசுதான். ஏன்னா மொத்தத்தா ஒரு வழியில் போயிட்டு இருக்கா. நாம் சிலவா யாரும் கேட்கறது இல்லை. மனமே நாரணனை புகழ் பாடுவோம். இரண்டாவது வாசகத்துல செங்கல் மால் எங்கள் மால் என்ற, அவர் மூணாவது வாசகத்துல நாராயணா யாவும் உன்னுடைய செயலே. நாலாம் பாசுரத்துல கண்ணருக்கு இடைமையான என்னிலும் சிறந்தவர் இல்லை, அடியேனுக்கு
கண்ணன் உண்ணும் சூர்தனி தென்னும் பெத்தலை தாரக போஷக போக்கியமானது. 5ஆம் பாசுரத்திலே மாஜனே தாயும் நீ தந்தையும் நீ என்கிறார். மாதாபிதா யுவதயஸ்தனையா விபூதி, அவர் தனியன் ஆளுகின்றார் பண்ணினது. இவருக்கு தாயும் நீ தந்தையும் நீ அப்படின்னு கண்ணனை சொல்றார், மாயனை சொல்றார். கண்ணா, நீ என்னை கைவிட பார்க்கிறாயா அந்த அவரையே கேட்கிறார் 6ஆம் பாசுரத்துல. 7ஆவது பாசுரத்தில் வராகனே நின் திருவடியில் உள்ளது என் மனம். 8ஆம் பாசுரத்திலே பாரந்தவரே நுண்மை அடையும்படி தெரியவில்லை. பெருமாள் பாரலன்தான். இப்போ திருவிக்கிரமாவதாரம் எடுத்து உன்னை அடியும்படி எனக்கு தெரியல எப்படி என்றார். 9ஆம் மாதத்துல மனமே திருமலையே சிந்தித்திரு, திருமாலையே சிந்தித்திரு. 10ஆம் பாகத்துல அகங்காரம் ஏன், திருமாலை நினை. மனசே அகங்காரப்பட வேண்டாம், திருமாலை நினை. அவன்தான் சகலத்தையும் உண்டு பண்ணிடுவன். உன்னுடைய நன்மையும் அவனை பார்த்து, நீ அவனுடைய சொத்து, அவன் சுவாமி, நீ வந்து கவலைப்படாதே. அவரை 10 பாசுரத்துக்குள்ளே நாரணனை 2 பாசுரத்தாலும், திருமாலை 3 பாசுரத்தாலும், கண்ணனை 2 பாசுரத்தாலும், பாரலன்தான் வராகசுவாமி மாயனை 9 பாசுரத்தாலும் 10 பாசுரத்தை சொல்லி முடிக்கிறார். வியாக்கியானம் பார்க்கணும், அடியவர்கள் அதன் அர்த்தத்தை பார்த்து அப்புறம் வியாக்கியானம் பார்க்க வேண்டியது. முயற்சி சுமந்திருந்த விந்துத்தனெஞ்சே இயத்துவாய் எம்படு நீ கூடி நெஜப்புடைய நாவின் துணை கிளவி உள்பதிவோம் தற்பூவை பூவின்ற வண்ணன் போகை. எம்பெருமானாய் பத்திய பேசிகையிலே உற்சாகம் பூண்டு கிளம்பி அவ்விஷயத்தில் என்னை விட முற்பட்டிருக்கிற மனமே தனிப்பட்டு போகாமல் என்னோடு சேர்ந்து காரியத்தை நடத்த வேணும். நாம் இருவரும் சேர்ந்து நடத்த வேண்டிய காரியம் என்ன என்றால், அழகிய தாயாம் பூவில் உண்டான நிறம் போன்ற நிறத்தை உடையனான எம்பெருமானுடைய திருப்தியான குணங்களை அன்பு பெருந்திய நாவினாலே கவனம் செய்யப்படுகிற சேர்க்கை பொருத்தம் உடைய சொற்களில் அடக்குவோமாக. இதுவே நீயும் நானும் சேர்ந்து செய்ய வேண்டிய காரியம். மனசை 11வது இந்திரியமாக கொண்டு மனசகக்காரம் இல்லாமல் அடியோன்கள் ஒரு காரியம் பண்ண முடியாது. மனையே மனுஷனாம் காரணம் பந்த மோட்சையோ, மனத்து பண்ணிக்கிறோம். அந்த மனத்தோட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன பண்ண, நீதான் போறாய் பகவத் குணானுபவத்துக்கு, என்னையும் கூட்டிட்டு போ. ஆழ்வார்த்தவருடைய திருவிள்ளத்தை நோக்கி பேசுகிறார். நமது நெஞ்சானது தம்மை விட்டு தனித்து போய் விட்டதாம் பகவத் விஷயானுபவத்திற்கு. அப்படி முற்பட்டு போன நெஞ்சை கூவி என்னையும் கூட கூட்டிக்கொள் என்கிறார். 2வது பாஷம். புகழ்வோம் பழிப்போம், புகழோம் பழியோம், இகழ்வோம் மதிப்போம், மதியோம் ஏகையோம், மற்றெங்கள்மால் செங்கண்மால் சீரல் நீ தீவினையோம், எங்கள்மால் கண்டாய் இவை. எங்களிடத்தில் வியாமோகத்தை உடைய புண்டரீகாட்சனான பெருமானே, ஒருவராலும் புகழ்ந்து முடிக்க வேண்டாத உன்னை தத்துவஞானிகளான நாங்கள்
புகழ்ந்தோமாகில் அயோத்தியர் புகழ்வது புகழ்ச்சி என்றாதனால் உன்னை நாங்கள் பழித்தவர்களாக ஆய்விடுவோம். இவ்வுண்மையை தெரிந்து கொண்டு புகழாதிருந்தோமாகில் உன்னை பழித்தவர்களாக ஆக மாட்டோம். உன்னை சிறந்தவனாக நெஞ்சால் நினைத்தோமாகிலும் உன்னை அகௌரவப்படுத்தினவர்களாக ஆய்விடுவோம். மதியோம், அப்படி நெஞ்சால் நினையாதிருந்தோமாகில் அகௌரவப்படுத்தாதவர்களாக ஆவோம். ஆகா, இப்படிப்பட்ட உண்மையை நாங்கள் நன்கிருந்திருந்தும் உன்னை புகழாமலாவது மதியாமலாவது இருக்கப் போகிறதில்லை. புகழ்வரும் மதிப்பெரும் இங்கத்தான் போறுகிறோம். நீ கோபம் கொள்ளாதவனாகாது. புகழ் நினைப்பதும் பிறகு புகழல் ஆகாதென்று பின்வாங்கு வரும் ஆகிறவை மகா பாபிகளான எங்களுடைய ரமமேயாம். சரி, தற்பூவே பூவே என்ற வண்ணன் புகழை நயப்புடைய நாவின் தொடை கருவிகள் பொதிப்போம் என்ற கீழ்ப்பாட்டில் எம்பெருமானை துரித்து கைப்பாடுவராக தொடங்கின ஆய்வர் இப்போது நாம் எடுத்துக்கொண்ட காரியம் என்ன என்று சிறிது ஆராய்ந்து பார்க்க, எம்பெருமானை புகழ்வது என்கிற காரியத்தை நாம் எடுத்துக்கொண்டோம். ஆஹா, இப்படியும் நமக்கு ஒரு மரிகேடு இருக்குமோ? எம்பெருமானை புகழ்வது நம்முடைய காரியமாமோ? வேதங்களே புகழத் தொடங்கி முடியாதென்று மீண்ட விஷயத்தை நாமோ புகழக் கடவோம். ஒருவனை புகழ்வது என்றால் அவனிடத்துள்ள குணங்களை அனைத்தையும் ஒன்றுவிடாமல் சொல்லி தீர்த்து மேலேயும் சில குணங்களை அதிகப்படியாக இட்டு சொல்வதென்றோ புகழாவது. எம்பெருமானிடத்து அதை செய்ய ஆறால் ஆகும். சித்தறிவாளரான நாம் என்ன சொல்ல வல்லோம்? கைத்த சீர் அரண் முதலா கிளர் தெய்வமாய் கிளர்ந்து சூழ்த்தவனர் துரித்தால் வந்தொல்புகள் மாசூனாதோ என்னுமா போலே திருவில் சிறந்த அரண் முதலானோர் புகழ்ந்தாலும் கூட அது பகவத் குணங்களுக்கு இறைச்சியாய் தலைக்கட்டிருக்கா. நமது ஊட்டை வாய்க்கொண்டு பேசுவது என்னாகும்? பகவானுடைய குணங்கள் இந்த அற்பன் பேசும்படியான அளவிலேயோ இருக்கின்றன என்று பதரும் இழிவாக நினைக்கவென்றோ காரணமாகும். நாம் புகழ்வது என்றெண்ணி அந்த எண்ணத்தை வெளியிடா நின்று கொண்டு எம்பெருமானை நோக்கி சொல்லுகிறார் இதில். அடுத்தது 3வது வாசகம் என்ன சொல்றார்? 3வது வாசகத்துக்குள்ளே நாராயணா யாவும் நில் செயல் அப்படி இவையென்றோ நல்லா, இவையென்றே தீயா, இவையென்றிவை அறிவனேதும், இவையெல்லாம் என்னால் அடைப்பு நீக்கொண்டாது இறைவனே என்னால் சேர்ப்பாளன். எம்பெருமானே, உன்னை புகழாமையும் சிந்தியாமையும் ஆகிற இவையென்றோ நல்லது, உன்னை புகழ்வரும் சிந்திப்பதும் ஆகியவையென்றோ கெட்டது. ஆகவே இன்னது இப்படிப்பட்டது என்று நான் உண்மையில் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆகிலும் புகழாமையும் மகிழாமையும் மதியாமையும் புகழுதலும் மதித்தலும் ஆகிற இவையெல்லாம் என்னாலே பத்தவும் முடியாது, விடவும் முடியாது. சபரனான என்னாலே செய்யக்கூடியது என்ன இருக்கிறது?
தீரல் நீ என்று திருவிள்ளத்தில் இரக்கமுண்டாம்படி பிரார்த்தித்த ஆழ்வாரை நோக்கிய பெருமான், ஆகவே என்னுடைய சீத்தம் கிடக்கட்டும், நீர் என்ன நிலையும் செய்து கொண்டீர், புகழ்வது தகுதிதான் என்று கொண்டீரா, அல்லது புகழத்தகாது என்றே கொண்டீரா? அதை நிஷ்கரிசித்து கண்ணீராகில் பிறகு பார்ப்போம் என்றான். அதற்கு உத்தரமாக இருக்கிறது இப்பாட்டு. இதில் சொல்லுகிறது யாகங்கள், எம்பெருமானே, இது யுக்தம், இது அயுக்தம் என்கிற விஷயம் அடியனுக்கு தெரியாம இல்லை. அற்பஞானிகள் உன்னை புகழ்வது அயுக்தம், புகழாதிருப்பது யுக்தம் என்பதை அடியேன் நன்றாக அறிவேன். அதில் சம்சயமில்லை. ஆனால் அறிந்தபடியே அனுஷ்டிக்க என்னால் ஆகாது. நான் அறிந்திருக்கிறபடியே அனுஷ்டிக்க வேண்டுமானால் உன்னை புகழ்வதை விட்டு புகழாமையை பத்த வேண்டுமே. இந்த வீடு பத்துக்கள் என்னால் செய்ய போகாது, உன்னை புகழாதிருக்கா என்னால் முடியாது என்ற பொய். அப்படி இருந்தார். அடுத்தது 4ஆம் பாட்டில என்ன சொல்ற? கண்ணனுக்கு அடிமையான என்னிலும் சிறந்தவரில்லை, என்னில் வெகு புகழார் யாவனே, பின்னிலும் மத்தெண்ணில் மிகு புகழேன் யானல்லா, என்ன கருஞ்சோதி கண்ணன் கடல் புரையும் சீலப்பெரும் சோதி சோதிக்கு என்னன் யாழ் பெற்று. என்னுடையவனான கருத்து நிறத்தை உடைய ஸ்ரீ கிருஷ்ணனும் கரும் சூரி கண்ணன் கடல் போன்ற சுவாவம் உடையவன், கடல் புரியும் சீலன், மிகப்பெரிய சோதி வடிவமானவனுமான எம்பெருமானுக்கு, பெரும் சோதிக்கு என்னுடைய நெஞ்சானது அடிமைப்பட்டதனா என்னென் யாழ் பெற்று, என்னை விட மிக்க புகழுடையவர் யார் சொல்? என்னில் மிகு புகழார் யாவரே, இன்னமும் ஆராய்ந்து பார்க்கும் அளவில் மத்து பின்னையும் எண்ணில் மிக்க புகழுடையவன் நானே தவிர வேறு யாரும் இல்லை. மிகு புகழேன் யானெல்லாம். முதல் பாட்டில் ஆழ்வார் எம்பெருமானை புகழத் தொடங்கி 2ஆம் பாட்டில் அவனை நாமோ புகழ்வது என்று பின்வாங்கி 3ஆம் பாட்டில் புகழாதிருக்க முடியாமையை செல்லுபடுகிறார். அவனை புகழ்வது நமக்கு தகாதென்று நாம் அயோக்கியத்தையால் பின்வாங்கி நினைத்தாலும் கூட ஏதேனும் ஒருபடியாலே அவரது புகழ்களை பற்றி நம் வாயால் சில பாசனங்கள் பேசியே தீர வேண்டியதாகிறது. நம்முடைய பாக்கியமே பாக்கியம். நம்மையோட பாக்கியசாலிகள் வேறு யாரோட எம்பெருமானுடைய சில திருக்குணங்கள் நம் வாயிலும் புகுந்து புறப்படும்படியான நல்ல காலம் வாய்ந்ததே என்று மகிழ்கிறார். இதில் எண்ணில் மிகு புகழார் யாவரே என்பதில் சொல்லுகிற அர்த்தமே பின்னையும் மத்தெண்ணில் மிகு புகழேன் யானல்லால் என்பதனும் இருந்தாலும் சந்தோஷாதிசயத்தாலே இரட்டித்து சொல்லுகிறபடி இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே என்பது போல் இடத்தில் இவர் நினைக்கிற புகழாவது பாக்கியசாலி என்கிற கீர்த்தியாம். ஆகவே என்னை விட பாக்கியசாலி வேறு யார் என்றதாயிற்று. அடுத்து 5ஆம் பாசனம். மகனே, தாயும் நீ தந்தையும் நீ என்கிறார். பிதராய் நீ விரப்பித்தரந்தனி மத்தையாவாரும் நீ பேசில் எத்தேயோ மாதவனைய மாதவனையாய மாதவனை மாய முருவாய் வைத்த ஈயம்மா காட்டும் நெறி. மாதவனே, சுவாமியே,
அம்மா, உன்னால் நான் பெத்த உபகாரங்களை பேச புகுந்தால் பெற்றதாய் போலே பிரியமானத்தையே செய்தவனும் நீயே. உண்டாக்கின பிதாவை போல இதகாவனானதும் செய்தவனும் நீயே. மற்றும் ஆச்சாரியரும் நீயே. மத்தியாராவாரம் நீ. மகத்தான வஞ்சனையை உடையனான பூதனையை முடிப்பதற்காக அவனது விஷத்தரின் விலையை அமுதி செய்த நீ எனக்கு காட்டின வழிகள் என்ன ஆச்சரியமானவை என்று உருகுகிறார். அத்தேஜோயும் மதாட்சியோயும் மக்களேஜோ அசோசியவசன் ஆத்மலட்சணத்தை கீதையில சொல்றார். ஆனா ஆழ்வார பாடுகிறதுக்கு ஆத்மா உருகும் நம்மாழ்வார காட்டுறார். நீ பிறதாய் நீயே எம்பெருமானை நினைப்பதற்கும் பிரிப்பதற்கும் நான் யோக்கியனை அற்றவன் என்று பின்வாங்க பார்த்த அடியேனே அந்த எண்ணம் நீங்கி பிரவர்த்திக்கும்படி செய்தகளித்தே இப்படி முகோபகாரம் செய்கிற மகானுபாவ தேவரீ தவிர வேறு யார் உடன் எனக்கு தாயும் தமப்பனும் ஆச்சாரியரும் ஆகிய உபகாரகர்கள் யாவரும் அடியேனுக்கு தேவரீரே ஆயிற்று என்று எம்பெருமானை நோக்கி உருக்கமாக பேசுகிறார். 6வது பாசுரம். கண்ணா, நீ என்னை கைவிட பார்க்கிறாயா அப்படி இருந்தார். நெறிகாட்டி நீக்குதியோ நின்பால் கருமா முனிமை நீ காட்டுதியோ மேனாள் நெறியோமே என் செய்வாய் எண்ணினாய் கண்ணனே ஈதுரையாய் என் செய்தால் என்படோம் யாம். என்பதானே கண்ணனே, கருமம் ஞானம் முதலிய உபாயாந்தரங்களை காட்டி இவற்றை அனுஷ்டித்து பரந்துருவாய் என்று சொல்லி என்னை கைவிட்டு விட பார்க்கிறாயோ அல்லது கருத்த மராமரத்தின் மாமரத்தின் தளிர் போன்ற ஒரு திருமேனியை செய்து சாதித்து அனுகிரகிக்க நினைக்கிறாயோ. அனாதிகாலமான அறியாதவர்களான எங்களை என்ன செய்வதாக திருவில்லம் பற்றி இருக்கிறேன். தேவதையுடைய திருவில்லம் என்னது என்பதை செய்ய வேண்டும். நீ எமக்கு என்ன நன்மை செய்தாலும் நன்மை செய்தாலும் யாம் என்ன அனர்த்தத்தை தான் அனுபவிக்க மாட்டோம். நம்மை விட்டு பின்வாங்க பார்த்தை வாழ்வாரை நாம் உபாயமாக பொருந்து விட்டுக் கொண்டோம். இனி இவர் நம்மை நினைப்பெரும் திருப்பெரும் செய்து கொண்டிருக்க போகிற அப்படியே இருக்கட்டும். அல்லும் பலம் அழுது கதறி கொண்டிருக்கட்டும். நம்மை கிட்டி அனுபவிக்க விரும்பினாராகில் பெருமும் ஞானம் முதலிய சாதனங்களை அனுஷ்டித்து மெதுவாக வந்து சேரட்டும் என்ற பெருமான் திருவில்லம் பற்றி இருப்பதாக தெரிந்து கொண்ட ஆழ்வார் அப்பெருமானையே நோக்கி கேள்வி கேட்கிறார். பெருமானே, உனக்கு சுவாதந்திரியம் என்கிற ஒரு குணமும் இருகேரிக கிருபை என்கிற ஒரு குணமும் உண்டு. எந்த குணத்தை செலுத்தி காரியம் செய்ய நினைத்தாலும் செய்யக்கூடும். சிறிதத்தில் சுவாதந்திரியத்தை செலுத்தி கைவிட பார்ப்பாய். சிறிதத்தில் நிருகேர கருணையாய் செய்து செலுத்தி வெறிகட்டாயமாக கை கொள்ள பார்ப்பாய். இப்படி எத்தனையோ செய்தும் இருக்கிறாய். இப்போது அடியேன் விஷயத்தில் செய்ய திருவில்லம் பற்றி இருப்பது ஏது? சுவாதந்திரியத்தை காட்டி கைவிட பார்க்கிறாயோ அல்லது திருவருளை காட்டி அழகிய திருமேனியை செய்து விசாரிப்பித்து விஷீகரிக்க
இருக்க பார்க்கிறாயோ, எப்படி நீ செய்தாலும் அப்படிக்கென்னை போன்ற சம்சாரிகள் உடன்பட வேண்டியவர்களே அன்றி உன்னை நியமிக்க வந்தார் யாரும் இல்லை. ஆனாலும் இன்னது செய்தனை திரிக்கின்றேன் என்பதை சோதிவாய் திறந்து சொல்லிவிட்டால் நெஞ்சுக்கு ஆறுதலாயிருக்கும் என்கிற 7ஆம் பாட்டு. வராகனே, நின் திருவடியில் உள்ளது என் மனம். யாமே அறிவினியோம் செய்யோம் என் நெஞ்சனார்த்தாமே அணுக்கராய் சார்ந்தறிந்த பூமேய செம்மாதை நின்மார்பில் சேதுவித்து பாரடைந்த அம்மா நின் பாதத்தருகு. தாமரை பூவில் பொருந்தி இருக்கிற இரண்யமலனையான பிராட்டியை உனது திருமார்பிலே சேர்த்துக் கொண்டவனாயும் வலயத்தில் எழுந்தி கிடந்த பூமியை குத்தி இறைத்தவனாயும் இருக்கிற சுவாமி, தேவதியினுடைய திருவிடைகளின் சமீபத்திலே என்னுடைய நெஞ்ச தானே அந்தரங்கமாக சென்று சேர்ந்து விட்டது. போக்க முடியாத பரத்வத்தை பண்ணிவில்ல பாவத்தை பண்ணிவில்ல நாங்கள் மாத்திரம் தூரத்தில் இருக்கிறோம். கருமாமரிமேனி காட்டுதியோ என்றாரே கீழ்ப்பாட்டில், ஆழ்வீர் இதோ என்னுடைய கருமாமரிமேனியை பாரும் என்று எம்பெருமான் சொல்ல போகிறான் என்றும் திருமேனி சேவை கிடைக்கப் போகிறது என்றும் ஆழ்வார் கொண்டிருந்த ஆவல் கொண்டிருந்த ஆழ்வார் நெஞ்சுக்கு மாத்திரம் சேவை சாதித்தபடியே வழியா கண்கண்ணால் காணும்படியாகவும் கைகளாலே அனைத்து கிடைக்கும்படியாகவும் சேவை சாதிப்ப பெறுவேன். அப்படி பெறார்களாலே தமக்குண்டான கஷ்டத்தை கூறுகின்றார்கள். பூமியை செம்மாதை நின்மார்பில் சேதுவித்து வாழ்ந்த அம்மா, என் நெஞ்சினார் தாமே அணுக்கராய் நின் பாரத்தருகு சார்ந்தடைந்தார். அருவனியோம் யாமே செய்யோம் என் நன்மையும். முதலேயே நான் எனது நெஞ்சை கூவி முயற்சி சுமந்திருந்து முதத்தனெஞ்சே ஈத்துவாய் எம்முடைய கூடி என்று என்னோடு சேர்ந்து நீ காரியத்தை நடத்து என்று சொல்லி நெடுந்தூரத்திலே தரிப்பட விட்டு ஆன்மாற்றம் எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு அந்தரங்கமாக அழுகி அங்கேயே லயித்து விட்டது. அது நல்ல பேறு பெற்று விட்டது. நான் தான் இப்படி தூரஸ்தனாகி வருகின்ற விருந்து கிடைக்கிறேன். நான் பெண்ணின பாவம் இது என்கிற ஆழ்வார் நம்மை போல இவ்விரல் தரமான ஞானத்திலே சம்சாரிகளுடைய மத்தியில் இருந்தாலும் அவருடைய திருவிண்ணம் மாத்திரம் பகவத் பாதாரவிந்தத்திலேயே அழிந்து இருக்கும் என்பது இதனால் அறியத்தக்கது. 8வது பாஷம். பாலந்தவரே, நும்மை அடையும்படி தெரியவில்லை தருமாறுகிறார். அருகும் சுவடும் திருவிடரும் அன்பே பெருகும் மிக இருவன் பேசீர் பெருகலாம் பண்புடையீர் பாலடைந்தீர் பாவையேன் கண்காணம் காண்காண் வரிய நுண்புடையீர் நும்மை நுமக்கி. வாய் மெடுத்து பானம் பண்ணுவதற்கு உரிய திருக்குணங்களை உடையவரே, திருவிக்கிரமாவதாரத்தால் பூமியெல்லாம் கலந்தவரே, பாவிகளான எங்களுடைய பெண்களாலே காண முடியாத வைலட்சண்யத்தை உடையவரே, உண்மை கிட்டுவதையும் கிட்டுவதற்கான உபாயத்தையும் நாங்கள் வகுத்து அறிந்தோ இல்லை. அப்படி இருக்க செய்தையும் உன் விஷயத்திலேயே எமக்கு ஆசையானது மிகவும் பெருகார் என்றது.
இதற்கு என்ன காரணம்? நீர்த்தாம் சொல்ல வேண்டும். எம்பெருமான் நெஞ்சுக்கு மாத்திரம் விஷயமானானே என்று கண்களால் காணானது கைகளால் இணைக்கலானது விஷயமாகவில்லை என்றார் கீழ்ப்பாட்டு. அப்படி கண்ணால் காணப்பெறாதிருக்க செய்தேயும் கண்ணால் கண்ட விஷயங்களில் போல அன்பு அதிகரித்து வருகின்றதே. இதற்கு என்ன காரணம் சொல்லாய் என்று அப்பெருமானையே கேட்கிறார். வருகலாம் பண்படியே பாரளந்தீர் பாவியேன் கண்காண்பரிய நுண்படியே நுண்மை அருகும் சுவடும் திருவடரோம். அப்படி இருந்தும் நமக்கே அன்பு மிக விலகும். இது என்ன பேசி என்று அன்பயம். 8வது ஆட்சி 9வது. மனமே திருவலையே சிந்தித்திரு திருமால் நுமக்களியோம் என்றென்று நேர்ந்துரைத்தன் நொந்து உரைத்தன் மாலார் தமக்கவர்தாம் கார்வெறிகரானால் எனக்கு யாதானும் ஆகிடுகாண்டென்றே அவற்றிற்கு யாதானும் சிந்தித்து சொல்ற. ஓ மனமே நெஞ்சே, சுவாமி கேட்டார், ஆழ்வார் நெஞ்செங்கிருக்கு? நெஞ்சு என்ன கழுத்துல இருக்கா, ஆர்ட்ல இருக்கா, தலையில இருக்கா, இல்ல ஆத்மாவா? ஒரு மாதிரி உபயோகிக்கிறார் நெஞ்சு சப்தத்தை. அந்த மாதிரி ஓ மனமே, நீங்க மனமேன்ற மாலாரவர்தான் எம்பெருமானாகிய பெரியவர்தான் நமக்கு கிட்டபடியானவராயிருக்கும் போது அந்த எம்பெருமானை நோக்கி நாங்கள் உனக்கு அடிமைப்பட்டவர்கள் என்று பல தடவை வாய் நோய் சொல்வதில் என்ன பயன்? இன்று முதலாக நமக்கு எது வேணுமானாலும் நேரட்டும், பெருமான் விஷயமாகவே எதையாவது சிந்தித்துக் கொண்டு கிடப்பாயாக. மனத்துக்கு சொல்றார். நினைச்சென்று என்ன பண்ணிட்டவர் எம்பெருமானுடைய திருமையை சேவிக்கப் பெற வேண்டும் என்று ஆசை கொண்டவன் தம்முடைய மனோரகப்படியே அவன் சேவை தந்தராமையால் அவனிடத்தில் வீணாக அன்பு வகிப்பதில் என்ன பயன் என்று நினைத்தாழ்வார். இனி நாம் எம்பெருமானை நோக்கி பஞ்சை பாடுகள் பாடுவது அனாவசியக்கம். எனக்கு நீயே கதி, எனக்கு நீயே கதி என்பது பலகாலம் சொல்லுவதில் என்ன பிரயோஜனம்? எவ்வளவு கதறினாலும் அந்த பெரியவர் நம்மை லட்சியம் பண்ணுகிறதில்லை. ஆகையால் இது நாம் அப்பெருமானை நோக்கி நுமக்கடியோம் என்று சொல்வதை நிறுத்திவிட வேண்டியது என்று கருதி அக்கருத்தை இப்பாட்டில் முன்னிலைகளில் தெரிவிக்கிறார். அதற்கு மேல் இந்த உறுதியுடனே நாம் இருந்து விட முடியுமா என்று ஆலோசித்து பார்த்த கனகாலமும் இப்படி இருந்து முடியாது என்று துணிந்து நெஞ்சை நோக்கி, நெஞ்சே அப்பெருமான் நம்மை அனுகிரகித்தாலும் அனுகிரகிக்கட்டும், நிகிரகித்தாலும் நிகிரகிக்கட்டும், திருவுள்ளமானபடி செய்திட்டும், நீ மாத்திரம் சிந்தனையே அவன் விஷயத்திலே செலுத்திக்கிறா என்கிறார் பின்னடிகளை. கலைவாய் துன்பும் கலையாதருவாய் கலகன்மத்திலேன் அந்த அகர்த்தத்தை சொல்ற. மாலார்த்தாம் சார்வரிகளானால் அந்த மாலார்த்தனுக்கு நமக்கு அடியோம் என்றென்று நொந்துரைத்தன் என்று முன்னர்களில் அன்பையும் மாலார்த்தாம் ஆஸ்திரர்களிடத்தில் யாமோகமே வடிவு கொண்டவர் என்று பேர் மாத்திரமே ஆகியிருக்கிறார் அவர் என்றவாறு சார்பு அறியலானால் என்பது நமக்கு நெருங்கி அனுபவிக்க கூடாதவராய் இருக்கையினால் என்றபடி நாம் ஆர்த்தியோடே நுமக்கடியோம் என்று எத்தனை திறமை சொன்னாலும் அவர் சேவை சாதியாதிருக்கும் அளவில் அந்த வார்த்தையை நாம் வாய் நோவ வீணாக
பலகால் சொல்லி கதறுவதில் யாது பயன். நெஞ்சு முதல கத்துவதை எதற்கு என்கை. நொந்து உரைத்தலாவது ஆர்த்தியோடே சொல்லுதல் வாய் நோவச் சொல்லுதல் ஆமாம். பசித்த போது சோரிடாதவனை நோக்கி சோறு சோறு என்று பலகால் கத்தினாலும் வாய்த்தானே நோகும். 10வது பாசனம் என்ன சொல்றாரு இதுல? மனமே அகங்காரம் ஏன் திருமாலை இதனை இருநாள்வர் ஈரைந்தின் மேலொருவர் எட்டோடு ஒரு நாள்வர் ஓரிவர் அல்லால் திருமார்க்கு யாமார் வணக்கமார் தேவாவும் நல்லெஞ்சே நாமா மிக உடையோம். அஷ்டவசுக்கள், ஏகாதச ருத்திரர்கள், துவாதசாதித்யர்கள், அஸ்வினி தேவர்கள் என்றாகிய 33 தவிர மற்றவர்களான நாம் எம்பெருமானை படிவதற்கு எவ்வளவு மனுஷன். 33 கோடி தேவர்கள் இருக்கா. அவளுக்கு எம்பெருமான் சொல்லுறதே தவிர நாம் எந்த ஒரு கணக்கு அப்படின்றார். ஏபாவம் அந்தோ நல்லெஞ்சே நல்ல மனுவே நாமோ வென்றால் மிகவும் குத்தமுள்ளவர்களாய் இருக்கிறோவிலே. எம்பெருமானை சிந்திப்பதற்கு பிரிப்பதற்கும் அருகர் அல்லாத நாம் நேர்க்கையடாக அவனை சிந்தித்தல் செய்து அவன் நமக்கு திருமேனியை சேவை சாதிப்பிக்கவில்லையே என்றபடி வருத்தப்படுவதில் காட்டிலும் நாம் அயோக்கியர் என்று கை ஒழிந்து கிடப்பதே நல்லதன்றோ என்று திருவள்ளம் பற்றின ஆழ்வார். பழவேல் ஆழ்வார் அப்படி என்றார். பழைய அயோக்கியதான சந்தானமே பண்ணுகிறார்கள். ஜென்மத்தாலும் ஆச்சாரத்தாலும் சூயதான 33 கோடி தேவதைகள் என்றோ அவனுக்கு அடிமை செய்ய அருகத்தை உடையார். ஒரு குணமும் இன்றிக்கே குத்தமே வடிவமான நாம் அப்பெருமானை வணங்குவதற்கு எவ்வளவு நாம் என்பதற்கும் நம்முடைய வணக்கம் என்பதற்கும் இங்கே என்ன விஷயம் இருக்கிறது என்று தம்முடைய அயோக்கியத்தையை கூறி அகலப் பார்க்கிறார். பகவத் அனுபவம் விலட்சணக்கே கிடைக்கும் அத்தனை அல்லது நம்மை போன்ற பாவைகளுக்கு பெரியார்கள் நெஞ்சே நீ ஏன் வீணாக நாக்கை நீட்டிருக்கிறாய் என்கிறார் போலும். அஸ்மந்திரதமாக மத்தியமாம் லக்ஷ்மி வல்லபவரையும் தான் வந்தே குருபரம்பராம்.